அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, உறவுகளே, இன்று நாம் பார்ப்பது இந்த புனிதமான அல் குர்ஆன் ஹதீஸை முன்னிறுத்தி மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அவர்கள் பாவித்த சில பிழையான முறையை இந்த இடத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதில் ஒன்று தான் பொதுமக்களிடம் சில கேள்விகளை கொடுத்து அனுப்புறது. எப்படியான கேள்வி என்றால், அந்த கேள்விக்கு பொதுவாக சாதாரண மக்களுடைய சிந்தனைக்கு பதில் வாரது கஷ்டம். அப்படியான கேள்வியை கொடுத்த உடனே அவங்க நினைப்பாங்க, இவங்க சொல்கிறது சரிதானே என்று நினைப்பாங்க. இப்படி ஒரு அடிப்படையை அமைச்சு வச்சு கொண்டு எப்படியான கேள்விகளையும் எப்படியான சிந்தனையை கொடுத்தா இவங்க மத்ஹப்லேருந்து வெளியே வருவாங்களோ அப்படியான விஷயங்களை தயாரித்து முன் வச்சாங்க. அதில் ஒன்று தான் இமாம்கள், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் எந்த மதவை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்க சொல்கிறது என்ற கேள்வியை பொதுப்படையாக கேட்குறது. இந்த இப்படியான கேள்விக்கு பொதுமக்களிடத்தில் பதில் பெரும்பாலும் இருக்காது, இல்லை அல்லது இருக்கும், மிக குறைவான இடத்துல அந்த பதில் இருக்குது. ரெண்டாவது, சில ஆயத்துகளை ஓதி அந்த ஆயத்துடைய உண்மைத்தன்மையை அப்படியே மூடி மறைச்சிட்டு வேறொரு சிந்தனையை கொடுத்து இமாம்களை பின்பற்றினா நரகம் என்ற சிந்தனையை தெளிவாகவே கொடுத்த உடனே மக்கள் தானாகவே ஃபிக்ஹை வெறுக்கிற, இமாமை வெறுக்கிற, உலமாக்களை வெறுக்கிற சமூகமாக மாறும். இப்படியானதான் நடந்தது. நான் ஒவ்வொன்றா பிறகு கடைசி எடுப்பேன். அதில் சூரத்துல் அஹ்ஸாபில் வரக்கூடிய கடைசி வசனங்கள் எடுத்திருக்கிறாங்க. இரண்டாவதாக சூரத்து தௌபால் வரக்கூடிய சில வசனம், இதுகள் எல்லாத்தையும் எடுத்தவங்க வழி கெடுப்பதற்காக வேண்டி, சிந்தனையை திருப்புவதற்காக வேண்டி பாவித்த சில விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்து வரும். அடுத்ததாக பாவிச்சொன்று தான் இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி என்று சொல்லியிருக்காங்க தானே இமாம்கள். இமாம் ஷாஃபி அப்படி சொல்லியிருக்காரு தானே. திருப்பி ஹதீஸ் சஹீஹாக இருந்தால் ஏன் நீங்கள் அதை எடுக்காமல் இமாம்கள் சொல்கிறத எடுக்கிறீங்கன்னு கேட்ட உடனே பொதுமக்கள் என்ன முடிவுக்கு வருவாங்கண்டா, இமாம்கள் சொன்னதை கேட்கக்கூடாது, குர்ஆன் ஹதீஸ் சொன்னதான் நான் கேட்கணும் என்ற முடிவுக்கு வருவாங்க. ஏனென்றால் பொதுவாக பொதுமக்கள் யாராக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொன்னால் அவங்களோட உள்ளத்தில் பெரிய உயர்வு இருக்கும், அந்த எல்லா உள்ளத்திலும் அந்த உயர்வு இருக்கும். அதனை இவங்க அதை பிழையாக கையாண்ட அந்த முறை தான் கையாண்டு தான் மக்களை வழி தவற செய்கிறது. முதலாவது நாங்கள் வருவோம், இந்த மத்ஹபுடைய விஷயத்துக்கு வருவோம். மத்ஹப் என்று எதுக்கு சொல்கிற என்று பார்த்தா, முதலாவது மத்ஹப்ன்ற வார்த்தையுடைய வினையடிக்கு போகணும். வினையடிந்து கொள்ள ஸஹப என்றா சென்றான், போனான். அப்புறம் ஸஹப மத்ஹப்ண்டா ஒரு சிந்தனை, ஒரு ஒரு சிந்தனையை முறையாக வழிமுறையாக எடுத்து செயற்படுறதுக்கு சொல்கிறது. அதிலும் இந்த சொல் இதான் இப்போ சொன்ன மத்ஹப்ன்றது குறிப்பாக அகராதி கருத்துப்படி போகிற இடம், செல்லுற இடத்துக்கு சொல்லுவோம். ஆனால் ஃபிக்ஹில் அது கலை சொல்லாக எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று விளங்கணும். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எந்த சொல்லாக இருந்தாலும் ஃபிக்ஹில் அந்த சொல்லுக்கு என்ன கருத்து கொடுத்து பாவிக்கப்பட்டிருக்கிறது, அது ஃபிக்ஹுடைய கலையில் என்ன கருத்தில் அது கலை சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த பயன்பாட்டை சரியாக விளங்கினா ஒரு நாளும் குழப்பம் வரவே வராது. இதுதான் முதலாவது பிரச்சனை. நாங்கள் கலைச்சொல்னு சொல்லக்குள்ள எந்த விடயத்தை எடுத்தாலும் அங்கே கலைச்சொல் இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் அரபுடைய இலக்கணத்தை எடுத்தாலும் சரி, தமிழுடைய இலக்கணங்கள் எடுத்தாலும் சரி, அல்ல உதாரணத்துக்கு இலக்கணம்னு சொல்கிறோம். அது எந்த கலையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை சார்ந்த கலை சொற்கள் அதுக்குள்ளாலே இருக்கும். அதுக்குரிய அந்த சொல்லுக்குரிய அகராதி கருத்து வேறையாக இருக்கும். அவங்களுடைய பரிபாஷையில் தங்களுடைய கலை சொல்லாக வச்சு கொண்டு இருப்பாங்க, வேறு கருத்தை பாய்ப்பாங்க. உதாரணமாக சலாத்துன், சலான்னு சொன்னால் நாங்கள் பொதுவாக தொழுகை என்று சொல்லுவோம்.
ஆனால் அது அகராதி கருத்துப்படி எப்படி வரும்? துஆவுக்குத்தான் ஸலான்ற வார்த்தை பாவிக்கிறது. ஃபிக்ஹில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஸலான்னு சொன்னால் அல்லாஹு அக்பரில் துவங்கி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முடிகிற அந்த தொழுகைக்குத்தான் என்ன சொல்லுவோம்? ஸலாஹ் என்ற வார்த்தையை பாவிப்போம் என்று கலை சொல்ல பாவிப்போம். இப்போ என்ன இந்த இடத்துல நான் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மத்ஹப் என்ற சொல்ல கலை சொல்லாக ஃபிக்ஹில் எதுக்கு பாவிக்கப்படுகிறது என்றால், குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் முஜ்தஹிதீன்கள் இஸ்திம்பாத் செய்து அதை ஆதாரமாக கொண்டு இஸ்திம்பாத் செய்து எடுத்து தந்த அந்த சட்ட திட்டங்களுக்குத்தான் மத்ஹப் என்ற வார்த்தை பாவிக்கப்படும். இது எல்லாரும் லேசாக விளங்கி கொள்ளலாம். மத்ஹப் என்ற வார்த்தை பாவிக்கப்படுறது ஃபுகஹாக்கள், அதாவது முஜ்தஹிதீன்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுத்து தந்த சட்ட திட்டங்களுக்கு பாவிக்கப்படுற வார்த்தை தான் அல் மத்ஹப் என்ற வார்த்தை. இது இல்லாமல் வேறு வேறு கலைகளிலும் மத்ஹப் என்ற வார்த்தை பாவிப்பாங்க. இப்போ அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட ஃபிக்ஹுடைய கலையில் இந்த மத்ஹப் என்ற வார்த்தை பாவிக்கிறது. இந்த முஜ்தஹிதீன்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுத்து தந்த சட்டத்திட்டங்களுக்கு பாவிக்கப்படுற வார்த்தை தான் மத்ஹப் என்ற வார்த்தை. அப்போ ஃபிக்ஹில் சொல்லக்குள்ள மத்ஹபுல் இமாம் அஷ்-ஷாஃபிஈ, அப்போ ஷாஃபி மத்ஹப்னு சொல்லுவான். மத்ஹபுல் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய மத்ஹப்னா மத்ஹப் மாலிக். மத்ஹபுல் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய மத்ஹப்னு சொல்லுவான். இப்படி அப்போ அவங்க முஜ்தஹிதீன்களாக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய சட்ட திட்டங்களுக்குத்தான் குர்ஆன் சுன்னாவிலிருந்து இஜ்திஹாத் செய்து எடுத்து தந்த அந்த சட்ட திட்டங்களுக்குத்தான் என்ன சொல்லுவோம்? மத்ஹப் என்ற வார்த்தை நாங்கள் பாவிப்போம். இது இந்த மத்ஹப் என்ற கலை சொல்லுக்குரிய விளக்கம் தான் சொல்லியிருக்குது. முதலாவது. இரண்டாவது நாங்கள் பார்ப்போம் என்னென்னா, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மத்ஹப்னு கேட்டாங்க தானே. இப்போ தான் அதுக்கு வாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்போ நம்ம முதலாக சொல்லிட்டோம், ஃபுகஹாக்கள் முஜ்தஹிதீன்கள் இஜ்திஹாத் செய்து தந்த சட்டத்தை தான் மத்ஹப்னு சொல்கிறோம். முதலாக எல்லாத்தையும் நாங்கள் ஞாபகத்தை வச்சுக்கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருக்கிற நேரம் யாரும் சட்டங்களை இஸ்திம்பாத் செய்ய வேண்டிய தேவை யாருக்கும் இருக்கவே இல்லை. யாருக்காக சட்டத்திட்டங்களில் சந்தேகம் வந்துட்டால் நேரடியாக போவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அதுக்குரிய பதில் அவங்க உடனே சொல்லுவாங்க, அல்லது வஹி வந்த பிறகு சொல்லுவாங்க. ஏதாவது சட்டத்தில் அவங்களுக்கு தெளிவு போதாதுண்டா முன்வைப்பாங்க. அதுக்குரிய பதில் உடனுக்குடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியின் மூலமாக சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு மது ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால் ஒவ்வொரு கட்டமாக வருது. அதில் நலவும் இருக்குது, கடுதியும் இருக்குதுண்டு. குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். அதுக்கு பிறகு தொலைக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீ போதையுடன் பள்ளிக்கு தொலை வர வேண்டாம். அதுக்கும் நாங்கள் தெளிவு போதான்னு சொன்ன பிறகு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அன்சாப்னு அடுத்த வசனம் இறங்கி முழுமையாக ஹராமாக்கப்படுது. அப்போ அந்த பிரச்சனை வரக்குள்ள, சந்தேகம் வரக்குள்ள நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவன்ட்டு போவாங்க. அவங்க உடனே பதில சொல்லுவாங்க, அல்லது வஹி வந்த பிறகு சொல்லுவாங்க. எனவே வஹி இறங்கி கொண்டு இருந்த அந்த காலத்தில் இஸ்திம்பாத் செய்வதற்குரிய தேவைப்பாடு இருக்கவும் இல்லை, யார் இஸ்திம்பாத் செய்யவும் இல்லை. ஆனால் ஒரு சில கட்டங்கள் இருக்கும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. பனு குறைதாவுக்கு போகக்குள்ள சொன்னாங்க, நீங்கள் பனு குறைதாவுக்கு போய் தான் போகாமல் அசத்தொழக்கூடாது. இடைவெளியில் அசன் நேரம் முடிய போகுது. கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நான் நேரத்தோடு அங்கே போகணுமென்ற விஷயத்தை தான் குறித்தாங்களே தவிர அசர கலாவாகிற அளவுக்கு விட தேவையில்லைன்ற விஷயத்தை சில சஹாபாக்கள் விளங்குறாங்க. உடனே அப்போ அவங்க தொழுவிட்டாங்க. அடுத்த கொஞ்சம் பேர் இல்லை, அங்கே தான் தொழு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விளங்கி அங்கே போய் தொழுதாங்க. இப்போ என்னென்னா அந்த இடத்துல நடந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி என்ன செய்யலை, இது சரி அது போல், அது சரி இது போலன்னு சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு முன்னால் எல்லா பிரச்சனையும் வரும்,
சரியாக இருந்தால் சரி, பிழைண்டா பிழை, அப்படி இல்லாட்டி மாற்றங்கள்டா மாற்றம். நேரடியாக எல்லா விடயங்களும் வஹியினூடாக பதில் வந்து கொண்டிருந்த காலம். எனவே இஸ்திம்பாத் சட்டங்களை குர்ஆன் சுன்னாவில் இருந்து இஸ்திம்பாத் செய்தல் என்ற அந்த நிலை அன்றைக்கு இல்லை, தேவைப்படவே இல்லை. இந்த நிலை எப்போ உண்டாகுது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகின உடனடியாக இந்த நிலை உருவாகுது. அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய வேண்டும்? உள்ள குர்ஆன், கையில் உள்ள குர்ஆனை வச்சு கொண்டு, உள்ள ஹதீஸை வச்சு கொண்டு தான் இஸ்திம்பாத் செய்ய வேண்டிய நிலைமை உருவாகுது. அப்போ சஹாபாக்களில் ஃபுகஹாக்கள் இந்த நிறைய பேர் இருந்தாங்க. குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப், குலஃபா ராஷிதீன், 4 பேரும் ஃபுகஹாக்கள், மிக முக்கியமான ஃபுகஹாக்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல், ஸைத் இப்னு சாபித், அபு மூசா அல் அஷ்அரி, அபு தர்தா, ஆயிஷா உம்முல் முஃமினீன், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் ஃபுகஹாக்களாக இருந்தார்கள். இவர்கள் நாங்கள் சொல்ல சஹாபாக்கள்ல, இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு சட்டங்களை சஹாபாக்கள் இவங்கள்ட்ட போய் கேட்குற நிலை இருந்துச்சு. அந்த நேரத்தில் இவங்க சட்டம் சொல்கிற அமைப்புண்டு உருவாகுது. முதலாவது விஷயம், சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்திலேயே அவங்களுடைய இந்த ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் தொகுக்கக்கூடிய சூழல் உருவாகுது. அப்படியான உலமாக்களை அல்லாஹ் தஆலா உருவாக்குறார். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க ஹிஜ்ரி 80 பிறக்கிறாங்க. அவங்க 150 வஃபாத். கடைசியாக வஃபாத்தான சஹாபி 102 அல்லது சிலருடைய கருத்துப்படி 110. அபு துஃபைல் ரதியல்லாஹு அன்ஹு அபு துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலா அல்லைசி ரதியல்லாஹு அன்ஹு 110 இல்லாட்டி 102 வஃபாத் அவங்க. இப்போ சஹாபா இவங்க அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சந்தித்தவங்க தான் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. அப்போ அவங்க சஹாபாக்களிட இருந்து கற்றவர்களிடமிருந்து கற்று அவங்களுடைய இல்மை வளர்த்து கொண்டு அந்த அடிப்படையில் தேவையான சட்டத்திட்டங்களை தொகுக்கிற அல்லது அது இஸ்திம்மா செய்கிற ஒரு நிலைக்கு தன்னை வளர்த்து கொண்டு அப்போ தேவையான சட்டத்திட்டங்களை செய்கிறாங்க, அடிப்படைகளை அமைக்க துவங்குறாங்க. அதுக்கு பிறகு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 110 பிறந்து 204 வரைக்குமான காலம் அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இதே மாதிரி ஃபிக்ஹிலேயே அதாவது அடிப்படையை தொகுத்தல் என்றதில் தொகுத்த அந்த பேரை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்களுக்கு தான் சேரும். அவங்க தான் அந்த ரிசாலான்றதில் என்ன செய்கிறாங்கன்னா, என்ன ஃபிக்ஹுடைய அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் தொகுத்து உசூல் என்ற விஷயத்தை நிறுவுகிறாங்க. இப்படித்தான் மذஹபுடைய உருவாக்கம் ஆரம்பமாகுது. எனவே அப்போ மذஹபுன்னு வரக்குள்ள அவங்களுடைய இந்த அடிப்படை எங்கேருந்து வரும்ண்டா, சஹாபாக்களிடமிருந்து கற்றது, சஹாபாக்களிடமிருந்து கற்றது என்று இவர்களுக்கிடையில் அந்த தொடர்பாடல் இருக்கும். சனதை எடுத்துக்கொண்ட உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் இல்மை கற்ற அந்த தொடரில் வரும். எப்படி வரும்னு சொன்னால், தாபிஈன்களில் மிக முக்கியமான ஆக்கட்டை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா கற்றுக்கொள்வாங்க. அதில் ஒரு ஆள் ரபியா இப்னு அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு ஆள், அடுத்தவர் நாஃபியா என்று சொல்லக்கூடியவர். இந்த ரபியா என்று சொல்லக்கூடியவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கற்றவர். நாஃபி என்பவர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கற்றவர். இந்த 2 பேர்ட்டையும் கற்றால்தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள். இந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய நேரடி மாணவர் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள். இமாம் ஷாஃபியுடைய நேரடியான மாணவராக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. சரி, அப்போ இவங்களுக்கு இடையில்
சஹாபாக்களிடமிருந்து ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் 4 பேருடைய சின்ன இடைவெளியில் முழுமையான இல்மு, மிக முக்கியமான இல்மு வந்து சேருது. அது இல்லாமல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு வேறு வேறு வழியாக, அதாவது பக்தாது, அங்கே கூஃபாவுடைய பகுதி, மக்காவுடைய ஹிஜாஸுடைய பகுதி, இதெல்லாம் தனித்தனியாக வந்த பகுதி வேறு இருக்குது. அது விரிவாக நாங்கள் அதை எடுக்கையில் நேரம் போயிடும். எனவே இந்த நிலையில் தான் இப்படித்தான் இமாம்கள் என்று நாங்கள் இப்போ இமாம்கள்னு சொல்கிறோம், மதம்னு சொல்கிறோம். இப்போ அன்றைக்கு இமாம்கள் மதம்ன்ற ஒன்று இல்லை, அப்படி ஒன்று இருக்க இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இல்மை முழுமையாக உள்வாங்கி தங்களுடைய மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்து சொல்லி கொடுத்த உடனே அவர்கள் அதனை முழுமையாக உள்வாங்கி அதனை பதிவு செஞ்சு அப்படியே கொண்டு அந்த அடிப்படையில் பரவி வந்து 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 சேர்ந்தது தான் இந்த மதுன்னு சொல்லக்கூடியது எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்குது. இப்போ எங்கள்கிட்ட வந்து சேரக்குள்ள இப்போ நாங்கள் இன்றைக்கு இருந்து, அதாவது 1400 வருடத்துக்கு பிறகு பிற்பட்ட காலத்திலேருந்து நாங்கள் இந்த ஒரு சட்டத்தை நாங்கள் எடுக்கிறோம்னா அது சஹாபாக்களோட ஒட்டின காலம், சஹாபாக்கள்கிட்ட இந்த அடுத்தவருக்கு அடுத்தவரிலிருந்து கற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் இருந்து அந்த இல்மையும் பெற்று இல்மையும் அதாவது வகுத்து தொகுத்து அந்த அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட விடயத்தை கண்ணால் கண்டு அது செயல்முறையிலேயே தொடர்ந்து 1400 வருடத்தை கடந்து வந்த அந்த தொடரில் தான் இந்த மதுஹப்ன்றது நாங்கள் சொல்கிறோமே தவிர அது ஒன்றுமில்லாமல் சம்பந்தம் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ்ன்றது வேறு, மதுஹப்ன்றது அது இல்லாமல் வேறு ஒன்று என்ற நிலையில் மதுஹப்ன்ற விஷயம் அமையப்பெறவில்லை. எனவே உலகத்தில் 1400 வருட காலமாக எந்த திசையில் நாங்கள் போய் பார்த்தாலும் அங்குள்ள முஸ்லீம்களிடத்தில் ஏதோ ஒரு மதுஹப் இருக்கும். அது ஷாஃபி மதுஹபாக இருக்கலாம், ஹனஃபி மதுஹப், ஹம்பலி அல்லது மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹபாக இருக்கும். எனவே மதுஹப் இல்லாத ஒரு நிலையில் உலகம் இருக்க இல்லை. இன்றைக்கும் அந்த நிலையில் தான் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது என்று நாங்கள் எல்லாரும் தெளிவாக விளங்கி இருக்கிறோம். எனவே இந்த மதுஹப் என்றது பிழை, அது கூடாது, அது வழிகேடு என்ற சிந்தனை தரப்படுறதுன்றது மிக மிக பிழையான ஒரு விஷயம்தான் இந்த கருத்து. இரண்டாவதாக இந்த மதுஹப் பிழை என்றதை இவங்க காட்டுறதுக்கு மதுஹப் இமாம்கள் நரகவாதிகள், மதுஹப் பின்பற்றினாக்க நரகவாதிகள், உலமாக்க நரகவாதிகள் என்றதுக்கெல்லாம் காட்டுறதுக்கு மிக முக்கியமாக பொதுமக்களுடைய அந்த சிந்தனையை செலவு செய்கிறதுக்கு பாவித்த வசனத்தில் ஒன்று தான் சூரத்துல் அஹ்ஸாபில் வரக்கூடிய ஒரு 3-4 ஆயத்து இருக்குது. அதில் ஒன்று கடைசி சூரத்துல் அஹ்ஸாபில் கடைசி ருக்குவுக்கு முன்னால் இன்னல்லாஹ லஅனல் காஃபிரீன வ அஅத்த லஹும் ஸஈரா என்ற வசனம். அந்த வசனம் தொடர் அல்லாஹ் தஆலா காஃபிர்களை சபித்தான் சொல்லிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனம் காஃபிர்கள் என்ன செய்வார்கள், ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் தொடர்ந்து நரகத்தில் இருப்பார்கள். அதுக்கு பிறகு யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னாரி, அவர்களுடைய முகம் அவர்கள் நரகத்தில் குப்புரா இருப்பார்கள், அதாவது முகத்தால் நடந்து கொண்டு போவார்கள். யகூலு என்ன சொல்லுவாங்கண்டா, யா லைத்தனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லூன சபீலா, நாங்கள் அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் வழிபட இருந்துச்சு, நாங்கள் தலைவர்கள் வழிபட்டோமே என்று என்ன செய்வாங்கண்டா, யா லைத்தனா அத்தான் அல்லாஹ வ அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு இருந்துச்சு, இந்த தலைவர்களுக்கு மூத்தவர்களுக்கு வழிபட்டு தான் நேரத்தை வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவாங்க, ரப்பனா ஆத்திஹிம் திஃபைனி மினல் அதாபி, யா அல்லாஹ் அவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடுப்பாயாகண்டெல்லாம் பதுவா செய்வாங்க. இந்த வசனத்தை பொதுமக்களுக்கு அவர்கள் முன்வைக்கும் பொழுது முன்வைச்ச முறை என்னன்னு சொன்னால், அதாவது இமாம்கள் எல்லாம் நரகவாதிகள், இமாம்களை பின்பற்றினாக்கெல்லாம் நரகத்து போவாங்க. அங்கே போய் என்ன சொல்வாருண்டா, யா அல்லாஹ் இந்த இமாம்களை பின்பற்றி தான் நாங்கள் நரகத்து வந்திருக்கிறோம், எனவே இந்த இமாம்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடுத்துருவாயாக என்று நரகத்தில் சொல்வார்கள் என்று சொன்ன உடனே பொதுமக்கள் எல்லாம் அப்படியாண்டு கேட்டு அந்த கருத்தை உள்வாங்கிறாங்க.
அவங்களுக்கு இந்த இடத்துல வசனத்தில் தில்லு முள்ளு நடந்த இடத்தை பொதுவான மக்களுக்கு லேசில் கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னா அவங்க அந்த ஈடுபாடு இல்லாததால் அவங்க கண்டுபிடிக்க கஷ்டம். இவங்க மறைச்ச இடம் என்னென்னா, இது காஃபிர்களுக்கு சொல்லப்பட்ட நேரடியான வசனம்ன்றதை மறைச்சிட்டு அவர்கள் என்ற அந்த பிரதி பெயர் சொல்வார இடத்துல அங்கிருந்து தலைப்பை அப்படியே மாற்றி கொண்டு போயிடுவாங்க. எல்லாம் நினைப்பாங்க இமாம்களின் நரகம், இமாம்களை பின்பற்றினாக்கள் நரகம், எனவே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினாக்கள் தான் சொர்க்கம் என்று நினச்சிக்கொள்வாங்க மக்கள். அதனுடைய உண்மைத்தன்மை பொதுமக்களுக்கு தெரியாது. அடுத்ததாக இன்னும் ஒரு வசனத்தை பாய்ப்பாங்க. அதை சூரத்து தௌபாவில் வரக்கூடிய வசனம் இருக்குது. அதாவது 31வது வசனம், அல்லதீன இத்தஹது 31வது வசனம் இருக்குது. இத்தஹது அஹ்பாரஹும் வருஹுபானஹும் அர்பாப மின் தூனில்லான்னு இருக்குது. இத்தஹது அஹ்பாரஹும் வருஹுபானஹும் அர்பாப மின் தூனில்லா. இந்த வசனம் அவர்கள் தமது அதாவது துறவிகளையும் அவர்களுடைய வணக்கம் செய்யக்கூடிய அந்த தலைவர் எல்லாரையும் அல்லாஹ்வை விட்டுட்டு ஆண்டவர்களாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த வசனத்தில் முழுமையாக சொல்லப்பட்டது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான். ஆனால் அது வசனத்துடைய விரிவுக்கு நான் போகல. அதனையும் சொல்லி என்ன சொல்கிறது, தலைவர்களாக இவங்கள் எடுத்தீங்களா நரகம்தான், அவங்களின் நரகம் இவங்களின் நரகம் என்ற இதுகளை சொன்ன உடனே மக்கள் நினைச்சுக்கிறது இதுதான் உலமாக்கள் இமாம்கள் தலைவரை பின்பற்றினா அவங்களின் நரகம் நாங்கள் நரகம், குர்ஆனை போனால் போகும். இதுகளை கேட்ட பிறகு தான் பொதுமக்களுடைய சிந்தனையில் யாராவது பேசக்கூடிய ஏதாவது பிரச்சனை வந்துட்டா எங்களுக்கு ஒரு மதமானமப்பா எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை சொல்லுங்கன்னு சொல்கிறது. அவங்களுக்கு தெரியாது குர்ஆன் ஹதீஸை சரியாக முறையாக அல்லாஹ்வை பயந்து சரியாக தந்தது யார் எங்களுக்கு? சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களிடமிருந்து தாபிஊன்களுடைய காலம்தான் இந்த மதம் துவக்கப்பட்ட அவங்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட விளக்கத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டதை தவிர அது இல்லாமல் அது எல்லாத்தையும் தூக்கி சைடில் வச்சுட்டு வேறொரு புதிய ஒன்றாக உருவாக்கப்பட்டது மதபில்லை. மாற்றமாக குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் எப்படி இன்றைக்கு ஒரு சமூகம் உலகத்தில் இருக்கிறதோ இவங்களுக்கு தான் அடிப்படை இல்லை. எங்களுக்கெல்லாம் தாராளம் எந்த சட்டத்தை எடுத்தாலும் அது சஹாபாக்கள் வரைக்கும் போய் சேரும், அதுக்கு விளக்கம் அங்கே வரையும் போய் சேரும். இப்படியான ஒரு அடிப்படை எங்களுக்கு தெளிவாக இருக்குது. எனவே இவர்கள் இப்படியான ஆயத்தை காட்டிட்டு சம்பந்தமில்லாத பிழையான விளக்கத்தை தந்தாங்க. பிழையான விளக்கம் காஃபிர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை முழுமையாக கொண்டு வந்து இமாம்களோட நிறுவி இமாம்களோட சேர்த்து இவங்க தான் நரகம்னு சொன்னோன்னே பொதுமக்கள் நம்பினது. அதுதான் நடந்த பிரச்சனை. உதாரணமாக தக்லீத் இமாம்களை பின்பற்றன்னு சொல்லக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை பார்ப்போம். இமாம்கள் என்றது வேறு விஷயத்தை சொல்லித்தரல, குர்ஆன் ஹதீஸிலிருந்து துல்லியமாக விளங்குற அந்த விளக்கத்தை எடுத்து எங்கள் தந்த ஆகப்பெரிய சேவை தான் அவங்க எங்களுக்கு செஞ்சு தந்த சேவை. உதாரணமாக நான் பார்க்குறோம், ஒருத்தர் புற பார்க்குற 5 பேர் புறையை பார்த்து கொண்டு இருக்கிறோம், புற பார்க்க நிற்கிறேன் கடலோரத்தில் என்றா 5 பேரோ கூடையோ குறையோ உதாரணம்னு சொல்கிறேன். பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள ஒரு ஆளுக்கு புற நல்லா விளங்குது, ஏன்னா அவரோட பார்வை கூர்மையான பார்வை. மற்ற ஆள் இப்படி சொல்கிறேன், வாங்கப்பா இந்த இடத்துல பாருங்க புற விளங்குது அந்த இடத்துலண்டு அது துல்லியமான அந்த இடத்த காட்டி பார்க்க சொல்லக்குள்ள மற்றவங்க கொஞ்சம் கூர்மையாக்கி அந்த பார்வையை அந்த இடத்துல பார்ப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க ஓ அந்த விளங்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இமாம்களுக்கும் இமாம்களை பின்பற்ற ஆக்களுக்கும் இடையில் இவ்வளவுதான் வித்தியாசம். எங்கள் இமாம்கள் என்ன செய்கிறாங்க, சட்டத்தை இந்த ஆயத்துகளுக்கு இந்த ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம்ன்றதை சஹாபாக்களோட சேர்ந்து வந்த வழியால் வந்த அந்த விளக்கத்தோடு சேர்த்து எடுத்து வகுத்து தொகுத்து 14 நூற்றாண்டை கடத்தி கொண்டு வந்து சேர்த்துருக்குது. இப்போ அது இல்லாமல் அது எல்லாத்தையும் வச்சுட்டு வேறொரு விளக்கமாக தரப்படலை. இதனால தான் ஒருவர் வாழ்றன்னு சொன்னால் ஒன்று முஜ்தஹிதாக வாழணும். இமாம்கள் வந்தாங்க தானே, குர்ஆன் ஹதீஸ்லேருந்து சுன்னாவிலேருந்து சட்டத்தினாங்க எடுத்திருந்தாங்களா இல்லையா, அந்த நிலையில் முஜ்தஹிதாக ஒருவர் வாழணும். இல்லாட்டி முகல்லிதாக இமாமை பின்பற்றுதென்ற அவர் சொன்ன வழிமுறைகளை எடுத்து நடப்பவராக அவர் வாழ வேண்டும். இந்த 2ல் ஒன்றாக வாழலாம். இவர் முஜ்தஹிதும் இல்லை, ஆனால் இமாம்கள் சொல்கிறத கேட்குற ஆளும் இல்லை என்ற நிலையை வாழ்ந்தால் அவருடைய நிலை மிக கவலைக்கிடமாக போயிடும். இதுதான் இந்த இடத்துல மிக முக்கியம்.
எனவே இன்றைக்கு சட்டம் சொல்கிற ஆக்கள் சொல்கிறது, சில ஆக்கள் சொல்கிற என்னென்னா, அதாவது இந்த மசலா வந்து இஜ்திஹாதுக்குரிய மசலா, இது ஹிலாஃபுக்குரிய மசலான்னு சொல்லிட்டு அவங்க சட்டம் சொல்கிறது. அவங்கள யாருக்கு இன்னொருத்தர் சொன்னார், முர்ஷித் அப்பாசி சொன்னார், என்ன யாருக்கும் இஜ்திஹாத் செய்யக்கூடிய உரிமை இருக்குது என்ற மாதிரி சொன்னார். இந்த வசனத்தில் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் சில முன்பின் இருக்கலாம், எல்லாருக்கும் இஜ்திஹாத் செய்கிற அதிகாரம் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது என்ற மாதிரி ஒரு வசனம் பாவிச்சார். எனவே இஜ்திஹாது செய்யலாம், அது யார் செய்யலாம்ன்றதுக்குரிய விரிவாக பேசுவோம். இவங்களுடைய இஜ்திஹாது எப்படி இருக்கும்ன்றதை நான் இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குற இந்த சில நிகழ்வுகளை விளங்குது எங்களுக்கு. ஏனெண்டா இந்த முன்னாத்து ஒருத்தர் செஞ்சார், இந்த வீடு சப்ஜெக்டில் சகோதரர் அப்துல்ராஜிக்கு வந்து அந்த அந்த புயூத்தின் வார்த்தையை வச்சுக்கொண்டு என்ன செஞ்சாருன்னு தெரியும். வத்தன் ஹித்தூன மின ஜிபாலி புயூத்தன், அந்த புயூத்தினை வச்சு சொன்னார். வயஜாலுக்கு குசூரா, அந்த குசூர்ன்ற மாளிகைகளை வச்சுட்டு சொன்னார். இப்படி 5-6 வசனங்களில் வரக்கூடிய அந்த சொல் வீடுகள் ரெண்டு தர்ஜுமா செஞ்சுட்டு அங்கே வைத்தார். அப்படி அந்த சொல்ல வச்சு கொண்டு தண்டை முழு சிந்தனையை அதுக்குள்ளே கொண்டு வந்து சமூகத்தை திசை திருப்பி ஒரு பிழையான சிந்தனையை கொண்டு போகிறது நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படியானவர்கள் இஜ்திஹாத் செஞ்சால் அது எங்கே போய் முடியும்ன்றதை எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இவங்க மக்களுடைய சிந்தனையை பிழையாக்குவதற்கு, குழப்புவதற்கு, வழிகெடுப்பதற்கு பாவிச்சு இன்னொரு சப்ஜெக்ட் உண்டு தான், இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி. இவன் பாய்ப்பா என்னண்டா, ஹதீஸ் சஹியாகிவிட்டால் அதுவே எனது மத்ஹப், அதுவே எனது மதுவன்ற அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன பொதுவாக மற்ற இமாம்கிட்ட இந்த நிலப்பாடு இருந்துச்சு. இதுகளை வச்சு கொண்டு தான் மக்கள் என்ன செய்கிறது, வழிகெடுத்துறது. இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி என்று சொன்னால் இது மிக முக்கியமாக நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி. என்ன இவங்க தார விளக்கம் இல்லை, இவங்க தார விளக்கம் என்னண்டா, ஹதீஸ் சஹியாக இருந்தால் ஃபிக்ஹில் எங்கேயாவது வச்சுட்டு என்னது இந்த ஹதீஸ் எடுத்துக்கொள்ளுங்கோ என்று இவங்க சொல்கிறது. இது இல்லை இந்த இடத்துல விளக்கம். முதலாவது நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால், ஒருவர் குர்ஆனை இந்த 7 ரிவாயத்துன்னு சொல்லுவோம் தானே, இந்த சபக்ராத்துலாம் சொல்லுவோம். எந்த ரிவாயத்தில் 10 ரிவாயத்துகளில் எந்த ரிவாயத்துகளில் ஒருத்தர் ஓதினாலும் அது முழுமையான குர்ஆன் தான். எல்லா ரிவாயத்தும் ரிவாயத்து, அது பிரச்சனை இல்லை. அதே போல் சுன்னாவாக இருந்தால் இந்த 4 மதவுக்கு உட்பட்டு வந்த எல்லாமே தெளிவான சுன்னா தான். அது தாராளமாக அதில் செய்யலாம், அமல் செய்யலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய சுன்னாவை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒண்டை விட்டு ஒண்டை சொல்கிறது, ஒண்டை மூடி ஒண்டை சொல்கிறது, இதை நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறோம், கண்ணால் பார்க்குறோம். ஒத்தரே என்ன செய்கிறாரு, ஒண்டை மூடி ஒன்று சொல்கிறாரு, அடுத்தது மூடி இதை சொல்கிறாரு. இப்படியான தங்களுக்குள்ளேயான பல்வேறுபட்ட முரண்பாடுகள், குளறுபடிகளை கண்ணாக கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபின்னு சொல்லக்குள்ள இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மிக பிரதான ஒரு அடிப்படை இதுக்குள்ளால் இருக்குது. அதாவது அவங்க முழு சட்டத்திட்டங்களை வந்து சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் தான் சட்டங்கள் வரும். பொதுவாக குர்ஆனிலிருந்தும் சஹீஹான ஹதீஸிலிருந்து வரும். ஹதீஸ் வந்து சஹீ இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து சஹீஹான ஹதீஸ் இருந்தால் அதன்படி அமல் செய்யுங்க, அதுவே என்னது மதம்னு சொல்லி எங்களுக்கு தந்திக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக விளங்கலாம், அதாவது பதிவு செஞ்சுக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல எந்த ஒரு நடுத்தரமான ஒரு நிலை இருந்திருக்குது. சொல்லலை நான் எடுத்தது தான் சரி, அதில் எந்த மாற்றமே செய்ய தேவையில்லைன்னு அவங்க சொல்லவும் இல்லை, செஞ்சு காட்டவும் இல்லை. ஈராக்கில் இருக்கக்குள்ள தொகுத்ததுக்கும் அங்கிட்டு மிஸ்ருக்கு போனதுக்கு பிறகு மாற்றம் அவங்களே செஞ்சாங்க சில இடங்களில். ஏனெண்டா அவங்களுக்கு புதிய விடயம் கிடைக்கக்குள்ள முறையாக மாற்றிக்கொண்டாங்க. இது சம்பந்தமாக இன்னொருத்தர் சமீபத்தில் சொல்லியிருந்தார், அவங்களுக்கு மிச்சம் ஹதீஸ் விஷயம் கிடைக்க இல்லை, இப்போ எங்கட காலத்தில் தட்டுனோன்னு வருதுன்றார். தட்டினோன்னே எல்லாம் வருதுன்னு சொன்னார். நல்லா இப்போ தட்டினோன்னே எல்லாம் வார காலத்தில் இருந்து கொண்டு ஏன் இப்படி உங்களுக்கு குளறுபடி நடக்குது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் தட்டுறதை விட்டு பிரயாணம் செய்கிறதுக்கே வாகனம் இல்லாத காலம், குதிரையிலையும் கழுதையிலையும் இந்த ஒட்டகத்திலையும் போகிற காலத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு தொகுத்து அழகாக தந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு தட்டினோன்னு எல்லாம் வருது, எல்லாத்தையும் வச்சு கொண்டு தப்பாக நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் பிள்ளை எந்த இடத்துல இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஆழமாக சிந்திக்கணும். எனவே இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபின்னு சொல்கிறது ஃபிக்ஹை விட்டுட்டு இந்த குர்ஆன் ஹதீஸ்ன்னு பேசுகிறாக்கிட்ட பேச்சை கேளுங்கன்னு சொல்கிறது தந்தது இல்லை.
முஜ்தஹிதாக இருந்த நிலையில் அது அல்லது இது மாதிரியான எல்லாத்தையும் பார்த்து ஹதீஸ்களை கண்டுபிடிச்சி விளங்கி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மஸ்அலா அமைஞ்சிருக்கிறது லைஃபான ஹதீஸில் அல்லது ஆதாரம் பிள்ளையாக இருக்குது, அதுக்கு எதிராக நேரடியாக ஹதீஸ் ஒன்று சஹீஹா இருக்குது என்று நீ காண்றமா, அப்போ மாற்றக்கூடிய அனுமதியை முழுமையாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வழங்கியிருக்கிறது. அவர்களுடைய உயர்ந்த ஒரு பெருந்தன்மையாக இந்த விஷயம் அமைஞ்சிருக்குது. அது இல்லாமல் இதை இவங்க காட்டி இவங்க தார மாதிரியான விளக்கத்தை தந்துட்டு ஃபிக்ஹுக்கு வெளியால் வாங்கன்னு சொல்கிறதுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு காட்டப்பட்டதில்லை இந்த இதா சஹல் ஹதீது பகுமதவின்றது. உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு மஸ்அலா பிழை விட்டுட்டாங்கன்னு சொல்கிறதா இருந்தால் அந்த மஸ்அலா சார்ந்த அவர்களுடைய ஆதாரங்கள் எல்லாத்தையும் முன்னிறுத்தி அதில் அவர் விட்ட பிள்ளைகள் அதில் லைஃபான ஹதீஸாக இருக்குது, ஆதாரம் இல்லாமல் இருக்குது, மாற்ற வேண்டி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ மாற்றதுக்குள்ள இடைவெளி அந்த இடத்துல தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிலைக்கு வந்தவரால்தான் அது செய்யலாம். ஒரு உண்மையான முஜ்தஹிதாக இருக்கிறாரு, அதுக்குரிய தராதரங்கள் தகமைகள் திறமைகள் முழுமையாக இருந்தால் அதுக்குரிய தகமைகள் என்னன்றது புரோகின்ஸாக நான் சொல்லுவோம் இருந்தால் அதுக்குரிய அனுமதி தாராளமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு உள்ள கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்று ஓங்கி கேட்குறாங்களோ, வேகமாக கேட்குறாங்களோ, சத்தம் போட்டு கேட்குறாங்களோ, இவங்க முக்காவாசி பேருடைய ஓதல்லையும் ஓதல்லே புல, உச்சரிப்பில் புல இல்லை, உச்சரிப்பில் புலன்னு ரெண்டாவது விஷயம், ஓதின வசனமே புல. இப்படியாக அரையும் குறையமாக ஓதக்கூடிய இவர்கள் எப்படி சமூகத்தை அவங்க சில ஹதீஸ் சொல்கிறாங்க, அந்த சொல்லக்கூடிய ஹதீஸுடைய உச்சரிப்பில் பிழைய பார்க்குறோம். அது இல்லாமல் ஓதக்கூடிய வசனங்களை சொல்லக்கூடிய இயலாது, அல்லாஹ் மன்னிக்கணும், பயங்கரமான பிழை விட்டு ஓதுறாங்க. அந்த நிலையில் இருந்து கொண்டு இவங்க விமர்சிக்கக்கூடிய இமாம்களோட தொடர் எடுத்துக்கொண்டு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். எனவே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃபிக்ஹுன்றது 1400 வருட காலமாக வந்த உலமாக்கள் மூலமாக சமூகத்தின் மூலமாக சரிகாணப்பட்டு, உலமா சமூகத்தின் மூலமாக சரிகாணப்பட்டு, திருத்த வேண்டிய இடங்கள் திருத்தப்பட்டு அது அப்படியே நடைபோட்டு கொண்டு வந்து சேர்ந்தது தான். அதே தவிர இவங்க இன்றைக்கு அதாவது 10-30 வருஷத்துக்கு முன்னால் நேற்று முன்னாத்து வந்த ஒரு ஆள் ஒவ்வொரு சட்டத்தை சொல்லி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான குழப்பங்கள் இழுத்து கொண்டு முஸ்லீம்களுக்கு இடையில் பல்வேறுபட்ட பிளவுகள் பிரிவினைகள் பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு போகிறது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதவை சார்ந்தவர்கள் என்ற கேள்வி கேட்பதாக இருந்தால் அவருக்கு மதுஹபுண்டா என்னென்றே தெரியாத நிலையில் தான் அந்த கேள்வி அவர் உருவாக்கி அது ஒன்றுமே தெரியாத பொதுமக்களோட கையில் அதை ஆயுதமாக கொடுத்து பொதுமக்களை அந்த கேள்வி கேட்க வச்சு அடுத்த பொதுமக்கள் அதுக்கு பதில் தெரியாமல் திணற வச்சு அது மூலமாக நான் வெற்றி என்ற நிலைக்கு தன்னை கொண்டு நிறுத்தி இப்படியான விஷயம் நடந்த நான் பார்க்குறோம். எனவே இதுக்குரிய தெளிவாகத்தான் இந்த பதிலை நான் அமைச்சிருக்கிறோம். கொஞ்சம் நின்றுருக்குது, எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க. ஏண்டா இந்த முக்கியமான சில விஷயங்கள் எடுத்திருக்கிறோம். இது இல்லாமல் இதோட தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி ஒன்று இருக்குது. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.